இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதுமடடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த நேச்சுரல் எடிட் எப்படி பண்றதுன்னு பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருப்பேன். ஒன் கிளிக்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற நேச்சர் பிக்சர்ஸ் ஒரு நேச்சர் வீடியோ கிளிப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி அதில் இருக்கிற சவுண்ட் எல்லாமே கம்மி பண்ணி வச்சிருங்க. சும்மா டியூரேஷன்லாம் எதுவுமே கொடுக்காம அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் மியூசிக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். உங்ககிட்ட வீடியோ சாங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ சாங்ஸ் தனியாக பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் வந்து உங்ககிட்ட இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாததை வந்து டெலீட் பண்ணிட்டு இதை வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ டிரான்சிஷன் கொடுக்கணும். கீழே இந்த டாட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டை வந்து டச் பண்ணிட்டு மேலே வந்து டபுள் டிக் மார்க் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு அப்ளை ஆயிரும். அதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையான டைமிங் வந்து எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த எஃபெக்ட் வந்து நான் கொடுத்துட்டு டியூரேஷன் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுட்டு டபுள் டிக் மார்க் கொடுத்துட்டேன். பிக்சரை வச்சு ஆட் பண்ணவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. உங்கள் ஃபிங்கரை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். டியூரேஷன் வந்து ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே ஆட் பண்ணவங்களுக்கு இந்த கிளிப்பிங்கை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னு பக்கத்தில் கர்வ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்ஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸ்ட்ரா டாட்ஸ் வேணும்னா மேலே ஆடுன்னு இருக்கு, அது கொடுத்தீங்கன்னா டாட் ஆட் ஆயிரும். இது எதுக்குன்னா கீழே இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோ மோஷனில் வர மாதிரி இருக்கும். இதே மேலே கொண்டு வந்து வச்சிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷனு. இது எல்லாமே ஒவ்வொரு கிளிப்பிங்க்கும் வந்து டியூரேஷன் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும், கொஞ்சம் லோவாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி வந்து லோ ஹை வந்து வச்சு பாருங்கள். வச்சு டிக் மார்க் கொடுத்து பாருங்கள். உங்கள் டியூரேஷன் வந்து இதுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களோட சாய்ஸ் தான். லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ கிளிப்பையும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடு செலக்ட் பண்ணிட்டு இந்த கர்வ் ஆப்ஷனில் நீங்களே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடு ஸ்லோ எல்லாமே லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அட்ஜஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். பிக்சர் ஆட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும். ஒரே மாதிரி கலர் ஷேடாக கொடுத்துருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு மேலே டபுள் கிளிக் மார்க் கொடுத்துக்கலாம். சப்போஸ் வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சிங்கிள் டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. ஒவ்வொரு வீடியோ கிளிப்பிங்ஸ்க்குமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மேலே சேவ் ஆப்ஷன் இருக்குது. 2K ரெசல்யூஷன் வச்சு இதை அப்படியே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை வந்து டச் பண்ணிக்கோங்க. பேக் வந்துடும். மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் டச் பண்ணிட்டு இதில் ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் டச் பண்ணிட்டு டார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டார்க்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து டபுள் டிக் மார்க் இருக்குது, அதை வந்து கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. டார்க்னஸ் ஓரளவுக்கு கிடைச்சதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே பண்ணிட்டு வந்துடுங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைட்டில் குட்டியாக பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வீடியோ ஃபுல்லாகவே ஃபில் ஆயிரும். இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் குரோமா ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி கீழே ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. கீழே ஸ்ட்ரென்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக பண்ணிடுங்க. அதாவது சைடில் அந்த கலர்ஸ் எல்லாம் எதுவும் கரெக்டாக தெரியாத மாதிரி ஃபுல்லாகவே வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. எக்ஸஸாக உங்களுக்கு பத்தலைன்னா இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து ஸ்பிட் பண்ணி தேவையில்லாததை வந்து டெலீட் பண்ணிடுங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து 2Kல வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் ரைட் கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ண வீடியோவை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் 2 ஃபிங்கரில் வந்து கொஞ்சமாக சின்னது பண்ணி வச்சுட்டு PIP ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ லாஸ்ட்டாக சேவ் பண்ண வீடியோவை வந்து ஆட் பண்ணிவிட்டு ரைட் கார்னர் கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக இது வந்து ஃபில் ஆயிரும்.
கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். இந்த கட் அவுட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா குரோமா ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணணும். உங்கள் ஃபிங்கரை வச்சு லைட்டாக அந்த சர்க்கிளை கீழே இழுத்து விட்டிங்கன்னா ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் ஹைட் ஆயிடும். இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த ப்ளூ கலர் மறையிற அளவுக்கு கொஞ்சம் வச்சுருங்க. நான் ஒரு 70 கிட்ட வச்சுட்டேன். உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து வச்சுருங்க. அந்த ப்ளூ கலர் வந்து சைட் கார்னர்ஸ் எல்லாம் தெரியாத மாதிரி பார்த்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த மெயின் கிளிப்பிங்கை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து உங்கள் 2 ஃபிங்கரில் வச்சு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுருங்க. மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பீட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பீட்ஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளாக் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த்து வந்து லைட்டாக வந்து வேல்யூஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த எஃபெக்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிரிக்ஸ் வந்து க்ரோம்லேருந்து காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். இதில் வந்து கலரு, அனிமேஷன் எல்லாமே வந்து நீங்களே சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களோட ஸ்கில் தான். இது எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடிட் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மேலே டிக் மார்க் இருக்கும் கொடுத்துட்டு சேவ் ஆப்ஷனில் 2K ரெசல்யூஷனில் வச்சு சேவ் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் வீடியோ வந்து கிளியர் அண்ட் கிளாரிட்டியாக இருக்கும். இந்த எடிட் ரொம்பவே ஈஸி தான். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.